அனைவருக்கும் வணக்கம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுள் தலையாயது பாத்தீங்கன்னா கேள்வி செல்வம் தான். நம்ம எந்த அளவுக்கு அறிவார்ந்த நூல்களை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேள்வி செல்வம் பெருகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய வினாவிடைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திரபோஸ் தோற்றுவித்தார்? மே 1939. இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொன்னா தேசிய முற்போக்கு. தேசிய முற்போக்கு கட்சின்னு அர்த்தம். 1939 திரிபுரால காங்கிரஸ் செஷன் நடந்திருக்கும். அடுத்துதான் பட்டாபி சீதாராமையா காந்தியோட பிரதிநிதியா நின்றுப்பாரு. ஆனா இவரை தோக்கடிச்சுதான் நேதாஜி வின் பண்ணிருப்பாரு. இதனால காந்தியடிகளுக்கும் நேதாஜிக்கும் ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும். இதை தொடர்ந்து நேதாஜியால ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, தேசிய முற்போக்கு கட்சி. 1939 மேல ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. காங்கிரஸ்ல இருந்து நேதாஜி வெளியில வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது எந்த மொழியின் மொழிபெயர்ப்பு நாடகம்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெங்காலி மொழியில இருந்திருக்கும். பெங்காலி மொழியில எழுதினவர் தான் தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா. இத ஆங்கிலத்துல யாரு மொழிபெயர்ப்பு பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா மதுசூதன் ராய். மதுசூதன் ராய். அப்போ இந்த இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படிங்கிறது என்ன நாடகமா வெளியே வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீல் தர்பன். அவுரி செடியால பாதிக்கப்பட்ட இந்த விவசாயிகளோட துயர பத்தி ஒரு நாடகம் தீனபந்து மித்ரா எழுதியிருப்பாரு வங்காளத்துல. அதுதான் இண்டிகோ பிளான்டிங் மிரர், இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இயக்கத்துடன் பொருத்தவும். சீர்திருத்த இயக்கம். நம்ம சமூகத்துல நடக்கிற அந்த கொடூரமான செயல்களை எல்லாம் சீர்திருத்தத்துக்காக ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் 1828 ராஜாராம் மோகன் ராயால ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இது மூலியமா தான் 1829 சதிய ஒழிச்சிருப்பாங்க. யாரு ஒழிச்சோன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்தது புரட்சிகர இயக்கம். புரட்சிகர இயக்கம் எதுன்னு சொன்னா சோசலிச இயக்கத்தை தான் புரட்சிகர இயக்கம்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இந்த சோசியலிச கருத்துக்கள் நிறைய மக்களிடையே பரவ ஆரம்பிச்சது. அடுத்து மறுமலர்ச்சி இயக்கம். மறுமலர்ச்சி இயக்கம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஆரிய சமாஜம் ஞாபகம் வரும். ஆரிய சமாஜம் ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்துக்கு மாறி இருப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாமே கிறிஸ்டியன்ஸா மாறுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதனாலதான் ஆரிய சமாஜம் அப்படிங்கறத சுவாமி தயானந்த சரஸ்வதி உருவாக்கியிருப்பாரு. இது மூலியமா தான் சுத்தி இயக்கம் மீண்டும் இந்துக்களாகவே மாத்துறது. இந்த மாதிரி சுத்தி இயக்கங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி இயக்கம்னா சிவில் உரிமைகள். அடுத்தது எதிர்ப்பு இயக்கம். இங்கேயும் எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்புனா இடஒதுக்கீட்டுக்காக எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல ரைட் ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல இல்ல, சாரி, 4123 இதான் இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றுள் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அலிகார் இயக்கம் 1875 சையது அகமது கான் அவரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். எதை அடிப்படையா கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முஸ்லிம்களோட பாதுகாப்பு ஒற்றுமைக்காக ஆங்கிலேயரோட முஸ்லிம் கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சர் சையது முகமது கான் சொல்லியிருப்பாரு. அடுத்ததான் 1864 காசிப்பூர்ல அறிவியல் கழகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அறிவியல் கழகம். அடுத்ததான் 1877 ஆங்கிலோ ஓரியன்டன் கல்லூரி ஆரம்பிச்சிருப்பாரு. இது 1920 பல்கலைக்கழகமா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரு மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கையை எதிர்த்தார். மாண்டேகு செம்ஸ்போர்ட் அறிக்கை 5% குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
நேரு மாண்டேக செம்ஸ்போர்ட் அறிக்கையை எதிர்த்தார். ஆமா, நேரு மட்டும் எதிர்க்கல, அவர் இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க. அடுத்ததா ஏன்னு சொன்னா மாண்டேக செம்ஸ்போர்ட் வந்தது அடுத்து உடனே ரவுலட் சட்டம் வந்துருச்சு. சோ இவங்க நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு வந்து கருப்பு சட்டத்தை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாண்டேக செம்ஸ்போர்ட் அறிக்கையை வந்து எதிர்த்திருப்பாங்க. மாண்டேக செம்ஸ்போர்ட் அறிக்கை வந்து 50%க்கும் குறைவான இந்திய பிரதிநிதித்துவம் அளித்ததுன்னா, ஆமா 5%க்கும் கீழே வயது வந்தோருக்கு தான் வந்துட்டு வாக்குரிமை கொடுக்கறது, அவங்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ரெண்டுமே சரிதான், ஏவும் பியும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, இவர் தான் எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. இவர் தான் மகாராஷ்டிராவோட சாக்ரடிஸ். அடுத்ததா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, மகாராஷ்டிராவோட சாக்ரடிஸ் கோபாலகிருஷ்ண கோகலே. கனவுகளில் மர்ம கனவு காண்பவர்னு சொல்றாங்க. 2-1. அடுத்தது பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர், இவர் தான் வந்துட்டு முடிசூடா இந்திய அரசர்னு சொல்றாங்க. அடுத்தது லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம். மகாதேவ் கோவிந்த ரானடே, இவர் தான் தக்கான கல்வி கழகம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பூனா சர்வஜனிக் சபை ஆரம்பிச்சவர் மகாதேவ் கோவிந்த ரானடே தான். கோபாலகிருஷ்ண கோகலே நமக்கு நல்லா தெரியும், காந்தியோட அரசியல் குரு, இவருக்கே குரு தான் இவரு. அடுத்தது பாலகங்காதர திலகர், இவர் வஉசிக்கு குருவா இருந்திருப்பாரு. சைமன் குழு எதிர்ப்பால இறந்தவர் தான் லாலா லஜபதி ராய். பாருங்க, மகாதேவ் கோவிந்த ரானடே 2 சி தான் இதுக்கான ஆன்சர். 2-1-4-3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஃபர்ஸ்ட் 1938 தான் ஹரிபுரா மாநாட்டுக்கு இவரை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் செஷன் 1939 திரிபுரா மகா செஷனுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1860 திருமண சட்டம் முதன்முறையாக இயற்றப்பட்டது. அப்பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். குழந்தை திருமணம், பலதார மனம், இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பா வந்து குரல் கொடுத்தவர் யாருன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மேற்கு வங்கத்துல ஹூக்ளி பாலத்துக்கு இவரோட பேர் வச்சிருப்பாங்க. அடுத்ததா இவரோட மகன் நாராயண சந்திராவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதவையை திருமணம் பண்ணிருப்பாரு. அதே போல கடைசி காலத்துல சந்தாலின பழங்குடிகள் கூட இவர் வந்து வாழ்ந்திருப்பாரு. அதே போல ஜார்க்கண்ட்ல கர்மட்டா இடத்துல இருக்கிற ரயில் நிலையத்துக்கு இவரோட பேரை வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, மார்ச் 1931 நடந்த கராச்சி, பாருங்க மார்ச் 1931 எங்க செஷன் நடந்திருக்குன்னா கராச்சி காங்கிரஸ் செஷன், கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுல 3 ஃபேக்சுவல் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மார்ச் 1931 எந்த இடம்னா கராச்சி. அதே யார் வந்து தலைவரா இருந்தாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியோடு அதல்லாமல் சுதந்திர இந்தியாவின் பொருளாதார கொள்கை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. ஆமா, ரைட். நெக்ஸ்ட், இந்த உரிமைகளும் சமூக மற்றும் பொருளாதார திட்டங்களும் உறுதி செய்வது யாதெனில் அரசியல் சுதந்திரம் மற்றும் பொருளாதார சுதந்திரம் என்பது பிரித்து பார்க்க முடியாத ஒன்றாகும். ஆக்சுவலி இந்த ஐஎன்சி செஷன்ல இது ரெண்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா அடிப்படை உரிமைகள் கடமைகளுக்கு வந்து ஒரு தீர்மானத்தையும் இங்கதான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் குடே கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான், எல்லை காந்தி. குடே கிட்மர் அப்படின்னு சொன்னா என்னன்னா செஞ்சட்டை இயக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இவருக்கு 1987 பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது நவ் அண்ட் நெவர் அப்படிங்கிற புத்தகம் இவரோடதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யாரு? ரஹ்மத் அலி, சௌகத் ரஹ்மத் அலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரு தான் இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிற இந்த சொல்லை வந்துட்டு உருவாக்கியிருப்பாரு. பாகிஸ்தான் பாக் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பாரசீக சொல். இதுக்கு அர்த்தம் புனிதமானது. அதே வந்து ஸ்தான் அப்படின்னு சொன்னா
இது வந்து ஒரு உருது சொல். இதுக்கு வந்து நிலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, நவ் அண்ட் நெவர் அண்ட் we to live or perish forever. இந்த கோட் வந்து இவரோடது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், காரணமும் கூற்றும் பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க, ஆகஸ்ட் புரட்சி. அடுத்தது ஏஐசிசி அகில இந்திய காங்கிரஸ் குழு ஆகஸ்ட் 8 பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் தான். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆகஸ்ட் கழகம்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டு கூற்றுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. இந்த என் இந்தியா என் தேசம் மை இந்தியா மை நேஷன் அப்படிங்கிறது வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். பிதி மாரி வெங்கட சுப்பாராவோடது. ஒரு சுயசரிதை அண்ட் ஆட்டோபயோகிராஃபி வந்து நேருவோடது தான். அடுத்தது உலக வரலாற்றின் பார்வை த கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு. இந்த அண்ட் ஆட்டோபயோகிராஃபி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டுவார்ட்ஸ் டு ஃப்ரீடம், இதுதான் டுவார்ட்ஸ் டு ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. 1936 வந்திருக்கும் உலக வரலாற்றின் பார்வை அண்ட் கிளிம்சஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1934 எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ முக்கியமான இந்த ஆட்டோபயோகிராஃபிஸ் எல்லாம் பார்ப்போம். அன்னி பெசன்ட்டோட ஆட்டோபயோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா 1983 1893 வந்து வந்திருக்கும். அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அவங்களோடது 1893 வந்திருக்கு. அடுத்ததா காந்தியோடது 1929 வந்திருக்கும், த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத். இதுதான் வந்து காந்தியோடது 1929. நெக்ஸ்ட் பாருங்க, நேருது பார்த்தோம் 1936. அடுத்ததான் ராஜேந்திர பிரசாத்தோடது 1946 வந்திருக்கும். ஆத்மகதா அப்படிங்கிறது ராஜேந்திர பிரசாத்தோடது. அடுத்ததான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோடது 1958 வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம்ங்கிறது மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோடது. அடுத்தது மில்கா சிங்கோடது ஒண்ணு இருக்கும்பா. மில்கா சிங் வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா த ரேஸ் ஆஃப் மை லைஃப். அதுக்கு அடுத்ததா கடைசியா 2019 மன்மோகன் சிங் ஒன்று வந்திருக்கும், சேஞ்சிங் இந்தியா. 2014 ஒண்ணு இருக்கும் சச்சின் டெண்டுல்கரோடது, பிளேயிங் இட் மை வே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோன்பந்த் சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர். எந்த சம்பவம் கேட்டிருக்காங்க, எந்த சம்பவம் பாருங்க. 1857 ஆண்டு கழகத்துக்கு வந்து இவர் இதுக்கு முன்னாடியே வந்து கான்பூர் படுகொலை நடந்திருக்கும். கான்பூர் படுகொலை இவரால வந்துட்டு நடந்ததுதான். அலகாபாத்க்கு வந்து இவர்கிட்ட சரணடைஞ்ச அந்த பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அலகாபாத்க்கு வந்து ஒரு கப்பல் மூலியமா போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கப்பல் வந்து ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி போட்டு அங்க நிறைய வந்து குழந்தைகள் பெண்கள் எல்லாம் இறந்திருப்பாங்க. அப்போ இந்த புகழ்பெற்ற இந்த கான்பூர் படுகொலை யாரால நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நானா சாஹிப். இவர் வந்து 2ஆம் பாஜிராவோட ஒரு தத்து பிள்ளை. டல்ஹௌசி பிரபு வந்து வாரிசு இழப்பு கொள்கை எடுத்துட்டு வந்திருப்பாரு. இது மூலயமா வந்து வாரிசுங்களுக்கு பென்ஷன் கிடையாது. சோ இவர் வந்து ஒரு தத்து பிள்ளை அப்படிங்கறதுனால இவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்க மறுத்திருப்பாங்க. அதனால இவர் வந்து கழகத்துல ஈடுபட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். அஜித் சிங் பாருங்க. அஜித் சிங் வந்து பாரத மாதா அப்படிங்கிற இந்த ஒரு சொசைட்டியை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த அஜித் சிங் யாருன்னு பாத்தீங்கன்னா பகத்சிங்கோட மாமா.
இவர் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா வந்து குரல் கொடுத்து இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்தது சிராஜ் உத்தீன் அகமது, இது வந்து ஆசிரியர், இது வந்து இதழ்கள். சிராஜ் உத்தீன் அகமது பாருங்க ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்திருப்பாரு. அடுத்தது பிரம்மோபந்தியாவோட இதழ் தான் பாத்தீங்கன்னா இந்த சந்தியா. அரவிந்த கோஷ் அவரோடது வந்தே மாதரம் அல்லது வந்தே மாதரம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. புதிய உலகிற்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தப்பட்டார், ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டார், பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார். அப்போ இது மூணுமே சரிதாங்க. இவர் வந்து ஒரே கடவுள் என்ற கொள்கையை தான் வந்து ஏற்றுப்பாரு. உருவ வழிபாடு இது எல்லாமே வந்து ஏற்றிருப்பாரு. அதே போல ராஜாராம்க்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா அக்பர் டூ. இவருக்கு வந்து பென்ஷன் நிறுத்திருப்பாங்க. அந்த பென்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இவர் வந்து இங்கிலாந்து போயிருப்பாரு. இங்கிலாந்து போகும்போது தான் அங்க பிரிஸ்டல் மாகாணத்துல இவர் இறந்திருப்பாரு. 1833 வந்துட்டு இறந்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளுள் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920 கொடுத்திருக்காங்க. இது வந்து 1915 ஜானு 9. இததான் வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினம், NRI டே, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் முதலில் அவரை தேச தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, 1944 சிங்கப்பூர்ல வானொலியில பேசும்போது தான் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாரு. மகாத்மானா என்ன அர்த்தம்? புனித ஆத்மான்னு அர்த்தம். அப்போ இது பாத்துக்கோங்க, 1920 கிடையாது, 1915. அப்போ 2 and 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தின் நோக்கம் எவைன்னு கேட்டிருக்காங்க. பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும், 1 யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். உண்மைதான். இது பாருங்க, 1942 சம்திங்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1939 2ஆம் உலக போர் நடந்திருக்கும். இந்த 2ஆம் உலக போர் மூலமா அந்த பஞ்சத்தெல்லாம் சரி கட்டுறதுக்காக தான் இந்த பசுமை பிரச்சாரம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இரட்டை பயிர் சாகுபடியின் காரணமாக மில்லியன் கணக்கான ஏக்கர் பயிர் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது நியாயமான விலையெல்லாம் உறுதி செஞ்சிருக்க மாட்டாங்க. விளைச்சல் வருதோ இல்லையோ, நாங்க வந்துட்டு பசுமை புரட்சி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏழை மக்கள் கிட்ட இருந்து லேண்ட் எல்லாம் வாங்கி அங்க வந்து நிறைய பயிர்கள் எல்லாம் வந்து பயிரிட்டிருப்பாங்க. அப்போ 1-2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வழியை வந்து வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திருச்சி ஏப்ரல் 13 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1930 ஃபர்ஸ்ட் திருச்சி வந்திருப்பாங்க. திருச்சி, அடுத்தது 1, அடுத்து கும்பகோணம் வந்திருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் திருச்சி, அடுத்தது வந்து கும்பகோணம், அடுத்ததா 1, 3 தஞ்சாவூர் வந்திருப்பாங்க. அடுத்ததா கடைசியா தான் வந்து திருத்துறைப்பூண்டிக்கு வந்திருப்பாங்க. திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், அடுத்ததா திருத்துறைப்பூண்டி. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் வகுப்புவாதத்திற்கு பின்வருவனவற்றுள் எது முதன்மையான காரணம்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷோட பிரித்தாளும் கொள்கை. ஆக்சுவலி இந்த பிரித்தாளும் கொள்கைன்னு சொன்னா நம்ம வங்க பிரிவினையும் சொல்லலாம். வங்க பிரிவினைனா கர்சன் பிரபு. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் யாரால நடத்தப்பட்டுச்சு? காந்தியால. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ், ஏஓ ஹியூம். பிரித்தாளும் கொள்கைனா மிண்டோவும் வருவாரு, லிட்டன் பிரபுவும் வருவாரு. மிண்டோ வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மூலமா பிரித்தாளும் கொள்கையில வந்து ஈடுபட்டிருப்பாரு. அடுத்து லிட்டன் பிரபு, இவரும் பிரித்தாளும் கொள்கை தலையிடா கொள்கைகளுக்கு வருவாங்க. அடுத்தது, ஒன்றுபட்ட இந்தியாவானது சிறியதாக இருந்தாலும் ஒழுங்கற்ற குழப்பமான மற்றும் பலவீனமான பெரிய இந்தியாவை விட சிறந்ததாகும். இது சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகள் எது? பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டுக்கு தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி. அடுத்ததா கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாட்டுக்கு தாத்தாபாய் நவ்ரோஜி. அடுத்ததா லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாட்டுக்கு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலேன்னு கொடுத்திருக்காங்க. 3வது மாநாடு சென்னையில நடந்திருக்கும்.
சென்னையில நடந்திருக்கும். ஸோ இவங்க வரமாட்டாங்க. அடுத்தது பக்ருதீன் தியாப்ஜி தலைவராக இருந்திருப்பாரு. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து 1905 காங்கிரஸ் செஷனுக்கு தான் தலைவராக வந்திருப்பாரு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை அவற்றின் சரியான ஆண்டுடன் பொறுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ரைட் ஆன்சர் சி, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. இந்த கான்பூர் படுகொலைக்கு பழிவாங்கிற விதமா தான் இந்த நீல் வந்து கான்பூர்ல இருந்த நிறைய மக்களை வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. கடைசியா வந்து இறுதியா ஒரு கசாப்பு கடைக்காரர் மூலியமா வந்து இவர் இறந்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு இவர் பேரே கசாப்புக்காரனும் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு தெருச்சண்டையில வந்து கல்லடிப்பட்டு இறந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. இவரோட சிலையை மவுண்ட் ரோட்ல வச்சதுக்காக தான் 1937 போராட்டம் நடந்து இவரோட சிலையை எடுத்துட்டு போயிட்டு சென்னை அருங்காட்சியகத்துல வச்சிருப்பாங்க, ராஜாஜி பீரியட்ல. அடுத்து பாருங்க, பூரண ஸ்வராஜ் தினம் 1930. 1929 ராவி நதிக்கரையில கொடியேற்றம் மூலியமா இந்த 1930 பூரண ஸ்வராஜ் தினம் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அடுத்ததா, கானாட் கோமகனை புறக்கணித்தது வந்து 1921. இந்த கானாட் கோமகன் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா மகாராணியோட பையன். இவர் வந்துட்டு வந்திருப்பாரு. 1920 நமக்கு எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த சட்டமன்றங்கள் எல்லாம் எப்படி ஒழுங்கமைக்கிறது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த கானாட் கோமகன் வருவாரு. இதை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சிருப்போம். அடுத்தது, நீதி கட்சி தேர்தலில் பின்னடைவு 1926 சம்திங்ல இருந்து இந்த சுப்பராயன் வந்திருப்பாரு. அதுக்கடுத்து நீதி கட்சி வந்து வீழ்ச்சியை அடைய தொடங்கிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த அமைப்பின் தீவிரமாக தங்களை உருவாக்கத்திற்காக ஈடுபடுத்திக் கொண்டனர் அப்படின்னு சொன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு. இதுல வந்து இவங்க 2 பேரும் உறுப்பினர்கள் கிடையாது. இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ் பெண்மணிகள். ஆனா ஐஎன்சி ஸ்டார்ட் பண்றதுக்காக இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாங்க. அவங்கள முழுமையா வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான பொருத்தத்தை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆஷ் படுகொலை 1911. அடுத்ததா தவறானது கேட்கிறாங்க. சுதேசி கப்பல் நிறுவனம் 1906. இது வந்து வஉசியோடது. இது நடந்தது வாஞ்சிநாதனால. நெக்ஸ்ட், மெஸ்டன் விருது, இது தவறு. ஒத்துழையாமை இயக்கம் 1920. பாருங்க, இந்த மெஸ்டன் விருது அப்படிங்கிறது எதுக்காகன்னு சொன்னா, இந்த மெஸ்டன்ங்கிறவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, பிராமணர்கள் எல்லாருமே அழைச்சி, இவ்வளவு நாள் நீங்க வந்து ரிசர்வேஷன் எல்லா இதுலயுமே வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து எல்லாத்துலயும் முன்னாடி இருந்தீங்க, இனிமே வந்து பிராமணர் அல்லாதவர்களும் வந்து வரணும், பதவிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இவர் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் வந்து மெஸ்டன் விருதுன்னு சொல்லுவாங்க. மெஸ்டன் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் லீடரா இருந்திருப்பாரு. அப்போ தவறுன்னு பாத்தீங்கன்னா இந்த 3, 4 தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.